Hi student, 12th standard chapter 1 exercise 1.1 fifth sum complete பண்ண போறோம். fifth sum question, if a equal to 1 by 9 in the matrix, prove that a inverse equal to a transpose னு verify பண்ணி காமிக்க சொல்றாங்க. ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடும் வெரிஃபை பண்ண போறோம். ஓகே, இப்போ சொல்யூஷன் given a equal to 1 by 9 இந்த மேட்ரிக்ஸ் a inverse equal to a transpose னு வெரிஃபை பண்ண போறோம். prove that இப்போ ஃபர்ஸ்ட் என்ன லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் செக் பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர்னா a இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மின் a இன்டு அட்ஜாயின்ட் a நமக்கு கண்டுபிடிச்சா நமக்கு இந்த ஆன்சரும் a டிரான்ஸ்பான்ஸரும் ஈக்குவல்னு செக் பண்ணிடலாம். ஓகே, சரி ஃபர்ஸ்ட் இதோட ஆன்சர் ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ ஓகே, இப்போ a இன்வெர்ஸ்க்கு என்ன வரும் 1 பை டிட்டர்மின் a யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டிட்டர்மின் a ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, டிட்டர்மின் a க்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் பக்கத்துல நான் லாஸ்ட் கிளாஸ்ல சம் சொல்லிருக்கோம். ஓகே, 1 பை 9 எனி வேல்யூ கான்ஸ்டன்ட்ஸ்னா இந்த ஃபார்முலா நான் ஃபாலோ பண்ண சொல்றோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் லாம்டா ஈக்குவல் டு லாம்டா பவர் n இன்டு டிட்டர்மினன்ட் a. இங்க முன்னாடி வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ தான் லாம்டா வேல்யூ. அப்போ 1 பை 9 வந்து லாம்டா ஹோல் பர் n னா 3 கிராஸ் 3 மேட்ரிக்ஸ் தான் அந்த n வேல்யூ ஃபைண்ட் பண்றோம். ஓகே, 3 ரோ 3 காலம் தான் அந்த n வேல்யூ. ஓகேவா, அப்ப 3 யூஸ் பண்ணிட்டோம். வேல்யூ இந்த மேட்ரிக்ஸ்க்கு முன்னாடி வேல்யூ இருந்தா மட்டும் தான் நீ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, இல்லைன்னா ப்ராப்ளம் டேரக்டா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு ரோ மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க ப்ராப்ளம் இல்லை நமக்கு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் முன்னாடி இதை 1 பை 9 ஹோல் பவர் 3. இப்போ நெக்ஸ்ட் இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சொன்னேன் அதே சேம் தான் சிம்பிளா ஃபார்ம் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, அப்போ பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 8 கேன்சல் ஆச்சுன்னா 4 4s are 16 8 7s are 56 மைனஸ் 56 ஃபார்முலா மைனஸ் பிளஸ் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 1 காலம் கேன்சல் ரோ கேன்சல் 4 4s are 16 1 7s are மைனஸ் 7. ஓகேவா, நெக்ஸ்ட் இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ் அப்போ பிளஸ் 4 cancel ஆச்சுன்னா 4 8s are minus 32 1 4s are 4 formula minus minus 4. ஓகே, நெக்ஸ்ட் 1 பவர் 3 1 தான் 9 பவர் 3 7 29. ஓகே, இதை ஃபுல்லா சிம்பிளை பண்ண வேல்யூ இது ஃபுல்லா சிம்பிளை பண்ண வேல்யூ இது ஃபுல்லா சிம்பிளை பண்ணா minus 144. ஓகேவா, இது ஃபுல் வேல்யூ ஆட் பண்ணா minus 729. ஓகேவா, அப்போ 729 7 கேன்சல் பண்ணா ரிசல்ட்னா டிட்டர்மினன்ட் என்ன வரும் -1. அப்போ u எக்ஸிஸ்ட் ஆகுது. எக்ஸிஸ்ட் ஆகுனா தான் இன்வெர்ஸை நமக்கு ஃபாலோ பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிட்டேன் டிட்டர்மினன்ட் a. நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணோம் அட்ஜாயின்ட் a. அட்ஜாயின்ட் a நம்ம ஷார்ட்கட் மெத்தடே ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா, அப்போ செகண்ட் நான் காலத்துல ஸ்டார்ட் பண்றேன் அதே செகண்ட் காலத்துல ஃபினிஷ் பண்ணணும். இப்போ 4 minus 8 1 4 7 4 4 7. ஓகே, நெக்ஸ்ட் 4 1 minus 8 4 4 minus 8 1 4. ஓகே, ஃபினிஷ் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஜஸ்ட் மல்டிப்ளை தான். நெக்ஸ்ட் அட்ஜாயின்ட் அதே சேம் காமன் இந்த சொன்ன ஃபார்மேட் தான். அட்ஜாயின்ட் வந்து லாம்டா ஏவுக்கு வந்து லாம்டா பவர் n - 1 அட்ஜாயின்ட் ஏன்னு ஃபாலோ பண்ணலாம். அந்த முன்னாடி மேட்ரிக்ஸ் முன்னாடி வேல்யூ இருந்தனா இதான் லாம்டா வேல்யூ. இன்னொரு n - 1னா n வந்து நம்பர் ஆஃப் ரோக்கு இன்டு காலம் வேல்யூ தான் 3 -1 1 லெஸ் பண்ணணும். ஆனா டிட்டர்மினன்ட் என்ன பண்ணணும் ஜஸ்ட் ஃபுல் வேல்யூ அப்ளை பண்ணிக்கணும். ஆனா இங்க என்ன வரும் பவர்ல இருந்து 1 மைனஸ் பண்ணணும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் 3 - 1 இந்த ஃபார்முலா ஃபார்மேட்ல அப்ளை பண்றோம். லாம்டா 1 by 9 3 power -1 into adjoint a. இப்போ adjoint இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 4 4s are 16 7 8s are minus 56 plus 56. அதே இதை மல்டிப்ளை பண்றீங்க இதை மல்டிப்ளை பண்றீங்க இதை மல்டிப்ளை பண்றீங்க இதை மல்டிப்ளை பண்ணா இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அது ஒவ்வொரு வேல்யூ என்ன வரும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும் 3ல 1 போச்சுன்னா ஸ்கொயர் வரும். 1 ஸ்கொயர் பண்ணா 1 9 ஸ்கொயர் பண்ணா 81. ஓகே, இது ஃபுல்லா ஆட் பண்ணா இந்த மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இது ஃபுல் வேல்யூ நம்ம 9 காமன் ஃபேக்டர் எடுக்கலாம். 9 காமன் ஃபேக்டர் தான் நமக்கு வரும். இங்க 8 டைம்ஸ் இருக்கும், இங்க 4 டைம்ஸ் இருக்கும், இங்க 1 டைம்ஸ் இருக்கும், இங்க 1 டைம்ஸ் இருக்கும், 4 டைம்ஸ் 8 டைம்ஸ் 4 இங்க 7 டைம்ஸ் இருக்கும், இங்க 4 டைம்ஸ் இருக்கும். ஓகே, அப்ப நான் 9 8 1 டிவைட் பண்ணா 9 டைம்ஸ் இருக்கும். அப்போ 1 by 9 மேட்ரிக்ஸ் அப்படியே ஃபார்ம் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நமக்கு அட்ஜாயின்ட் a வந்து தெரியும், டிட்டர்மினன்ட் a வேல்யூ தெரியும். எடுத்து ஃபார்முலாவுல சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப a இன்வெர்ஸ் கூட வரும் 1 by டிட்டர்மினன்ட் a -1 அட்ஜாயின்ட் a இது ஃபுல் வேல்யூ. ஓகே, அப்ப மைனஸை வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்க. ஏகா வெளியிற மைனஸை மேட்ரிக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா பிளஸ் எல்லாம் மைனஸா மாறும், மைனஸ் எல்லாம் பிளஸ்ஸா மாறும். ஓகே, இந்த 1 by 9 அப்படியே இருக்குது, சிம்பிள் மாறுச்சு. இதான் நமக்கு வரும் a இன்வெர்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர். இதே சேம் என்ன பண்ண போறோம் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் செக் பண்ண போறோம். ரைட் ஹேண்ட் சைடுனா a டிரான்ஸ்போஸ் இருக்குது. அப்போ என்ன வரும் a டிரான்ஸ்போஸ்னா 1 by 9 இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணணும் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். டிரான்ஸ்போஸ் நம்ம என்ன பண்றோம் ரோ ஃபுல்லா காலமா நோட் பண்றோம். அப்போ காலமா மாத்தினா வரும் இது ஈக்குவேஷன் 2 நம்ம a இன்வெர்ஸ் வந்து ஈக்குவேஷன் 1 ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டுனா இங்க 1 by 9 இருக்குது,
இந்த மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஃப்ரம் 1 ஈக்குவல் டு 2 1 2 ஈக்குவலாக இருக்கிறதால அப்போ ஏ இன்வர்ஸும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? therefore ஓகேண்ணா என்ன கேட்டாங்க, ஹென்ஸ் ப்ரூவ்னு கேட்டாங்க. லாஸ்ட் என்ன பண்ணா, ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஆன்சர், ரைட் ஹேண்ட் ஆன்சர் ரெண்டுமே என்ன வரும், சேம்னு வெரிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த 2 ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? மேட்ரிக்ஸ் முன்னாடி 1/9 வந்தால் இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.